எனக்கு பின்னாடி இருக்கிற இடம் பார்த்தீங்கன்னா ஒரு செக் டேம் தான். இந்த செக் டேமில் பார்த்தீங்கன்னா முழுக்க முழுக்க தண்ணீர் வறண்டுருச்சு. இது மூலிமா கண்டிப்பாக நம்ம நிறைய மீன் பிடிச்சிருவோன்னு எனக்கு நம்பிக்கை இருக்குது. வாங்க கண்டிப்பாக முயற்சி பண்ணி பார்ப்போம். நமக்கு நிறைய மீன் மாட்டோம்னு நினைக்கிறேன். விரால் மீன் பிடிக்கிறதுக்காக கட்டுத்தூண்டில பயன்படுத்தி கிட்டத்தட்ட ரொம்ப நாள் ஆயிருச்சுங்க. அதனால விரால் மீன் பிடிக்கலான்னு நானும் என் நண்பனும் கிளம்பி வந்திருக்கோம். எப்பவும் போலயே விரால் மீன் பிடிக்கிறதுக்கு சரியான இடத்த தேடி பார்க்கறதுலயே எனக்கும் என் நண்பனுக்கும் பாதி நேரம் போயிருச்சுங்க. இதுக்கப்புறமும் நாங்க தாமதம் செஞ்சா அதுக்கப்புறம் இரவு நேரம் நெருங்கிடும். அதுக்கப்புறம் விரால் மீனுக்காக தூண்டில் போட முடியாம போயிருங்க. எதனால சொல்லுறேன்னு கேட்டீங்கன்னா, நம்ம பயன்படுத்துற தூண்டில் 100 அடி கைட்டுல 40 கொக்கிகள் கொண்ட தூண்டிலா இருக்குங்க. இதை விட்டு முடிக்கிறதுக்கே நமக்கு அரை மணி நேரத்துக்கு மேல ஆகும். சரியான இடத்தை எப்படி தேர்வு செய்யறதுன்னு பாத்தீங்கன்னா, நம்ம விரால் மீன் பிடிக்கிறதுக்கு ஆழமான பகுதியிலிருந்து கொஞ்சம் கரையோரத்துல நீங்க தூண்டில போட்டாலே போதும், நமக்கு நிறைய விரால் மீன் மாட்டிருங்க. எவ்வளவுதான் விரால் மீன் ஆழமான பகுதியில இருந்தாலும் இரவு நேரத்துல மீன் குஞ்சுகளை வேட்டையாடி சாப்பிட கண்டிப்பா கரையோரம் வந்துதாங்க ஆகணும். அப்படி பயன்படுத்தும் போது விரால் மீனுக்கு பாத்தீங்கன்னா இரவு நேரத்துல நம்மளுடைய தூண்டில் தாங்க முதல்ல தெரியும். அது மூலியமா நம்ம விரால் மீனை ரொம்பவும் சுலபமா பிடிச்சிடலாம். நானும் விரால் மீன் பிடிக்கிறதுக்காக இடுப்பளவு இருக்க தண்ணீர்ல தாங்க நான் தூண்டில விட்டு இருக்கேன். அப்போதாங்க மாட்டிருக்க விரால் மீனை ரொம்பவும் சுலபமா நம்மளால எடுக்க முடியும். நம்ம பாத்தீங்கன்னா அங்க இருக்கிற ஒரு டில்லி மரத்துல நான் தூண்டி ஆரம்பிச்சிருக்கேன். நம்ம கட்டு தூண்டி பாத்தீங்கன்னா அங்கிருந்து நேரா இந்த நாளம் கிட்ட வருது. அதுல இருந்து இதுக்கு பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 20 கொக்கி இருக்கும். இங்கிருந்து நேரா பாத்தீங்கன்னா இந்த நேர் வரும். இந்த குச்சி கிட்ட பாத்தீங்கன்னா ஒரு 10 கொக்கி இருக்கு. இதுல இருந்து மறுபடியும் எங்க போகுதுன்னா மறுபடியும் அங்க ஒரு கம்பி அடிச்சு வச்சிருக்கேன். இங்க வருது. இங்கிருந்து மறுபடியும் எங்க போகுதுன்னு கேட்டீங்கன்னா அந்த லாஸ்ட் ஒரு பாறை ஒன்று இருக்குங்க. அந்த பாறை கிட்ட போய் முடியும். பேலன்ஸ் நான் கொண்டு வந்து பண்ணி வாட்டர் வச்சு கட்டிட்டேன். மறுபடியும் அங்கிருந்து எடுத்தீங்கன்னா நான் அந்த பக்கமும் லைன் விட்டுருக்கேன். அங்க உங்களுக்கு தெரியுதுன்னு நினைக்கிறேன். கிட்டத்தட்ட ஒரு 40 கொக்கிக்கு நம்ம தூண்டில விட்டுருக்காங்க. சரி வாங்க, நம்ம இதுக்கு எல்லாத்துக்கும் மீன் குஞ்சு குத்துறதுக்குள்ள ஒரு வழி ஆயிரும். எப்பவும் போலயே இந்த தடவையும் விரால் மீன் பிடிக்கிறதுக்கு அந்த மஞ்சள் கெண்டை மீனை தாங்க நான் பயன்படுத்த போறேன். அதுக்கு சரியான பெயர் எனக்கு தெரியல. உங்களுக்கு தெரிஞ்சா நீங்க கமெண்ட்ல சொல்லுங்க. One day later. காலையில வந்து பார்த்த உடனே பாத்தீங்கன்னா எல்லா இடத்துலயும் விரால் மீன் அங்கங்க இழுத்துக்கிட்டு இருந்ததுங்க. எனக்கே ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஏன்னா நம்ம போட்டிருந்த 40 கொக்கிகளை எனக்கு தெரிஞ்சு பாதி அளவாவது விரால் மீன் மாட்டிருக்கும்னு நினைக்கிறேன். நமக்கு மாட்டிருக்க எல்லா விரால் மீன்களையும் ரொம்பவும் கவனமா எடுத்துட்டு நமக்கு அப்படி எவ்வளவுதான் விரால் மீன் மாட்டிருக்குன்னு ஒவ்வொன்றா எடுத்து பார்க்கலாம் வாங்க. விரால் மீனுக்காக போடப்பட்டிருந்த தூண்டில நமக்கு ஒரு தேலி மீன் மாட்டிருச்சுங்க. இந்த தேலி மீன் பார்த்தா எனக்கு தெரிஞ்சு ஒரு 1 கிலோ வரும்னு நினைக்கிறேன். தேலி மீன் வந்ததுக்கு அப்புறம் நம்மளுடைய நாட்டு மீன் இனமே பார்த்தீங்கன்னா அழிஞ்சிட்டு வந்துட்டு இருக்குங்க. இது மாதிரி தேலி மீன் எனக்கு மாட்டுச்சுன்னா கூட நான் அங்கிருந்த வறண்ட இடத்துல அதை அப்படியே போட்டுட்டு போயிருவேன். சரி, நம்ம போட்டு இருந்த 40 தூண்டில் கொக்கிகளை நமக்கு எவ்வளவு விரால் மீன் விழுந்திருக்குதுன்னு நீங்களே பாருங்க. 40 கொக்கிகளை பயன்படுத்தி நம்ம 12 விரால் மீன்களை பிடிச்சிருக்கோங்க. இது நமக்கு போதும் தான் நினைக்கிறேன். மீதி இருக்கிற தூண்டில நாங்க எடுத்து பார்த்ததுல நம்ம குத்தி வச்ச மீன் குஞ்சுகளே அங்க காணுங்க. நண்டு அதிகமா இருக்கிறதுனால நம்ம மீன் குஞ்சுகளை எல்லாம் அரிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இது மாதிரி அடுத்த தடவை நடக்காம இருக்கு. அங்க இருக்கிற நண்டுகளை எல்லாம் பிடிச்சு நம்ம சூப்பு வச்சா சரியா போயிரும்னு நினைக்கிறேங்க. சரிங்க, இந்த பதிவை இதோட முடிச்சுக்கலாம். இதுக்கப்புறமும் பேசுனா கண்டிப்பா இந்த பதிவு நீளமா போயிரும்னு நினைக்கிறேன். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணிட்டு இது போல பதிவை தவறாம பார்க்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. அடுத்த ஒரு நல்ல பதிவுல நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.